பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று மேலும் ஒரு இறை வசனம். அத்தியாயம் 35, சூரா ஃபாத்திர், படைப்பவன் என்று பொருள். இதில் இரண்டாவது வசனமாக வரும் இறை வசனத்தை நாம் இங்கு பார்ப்போம். மிகவும் அழகான வசனம், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான நிலை துனியாவிலே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பாதி வஹுவ அசீசுல் ஹக்கீம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தன் அருளிலிருந்து மனிதர்களுக்கு திறந்து விட்டால் அதனை தடுத்து விடக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அவன் தன் அருளை தடுத்து கொண்டால் அதன் பின்னர் அதனை அனுப்பக்கூடிய ஒருவரும் இல்லை. அவன் அனைவரையும் மிகைத்தவன், நானும் உள்ளவன். எவ்வளவு உயர்ந்த உண்மைகள் உடைய வசனம் பாருங்கள். எதையும் அல்லாஹ் நாடினால் அதை நடந்தே விடும். அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். நாம் அழுது அல்லாவிடம் துவா கேட்கும்போது அல்லாஹ் கொடுக்க நாடிவிட்டால் யாரால் தடுக்க முடியும்? ஒருவேளை அல்லாஹ் தடுத்து விட வேண்டும் என்று எண்ணிவிட்டால் எத்தனை பேர் எத்தனை தடவை யார் போராடினாலும் சரி, அது நமக்கு கிடைக்கப் பெறாது. இந்த உயர்ந்த உண்மை நம் ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தான் நமக்கு வழங்கிடுபவன், அல்லாஹ் தான் நமக்கு தடுப்பவன் என்பதை நீங்கள் நாம் மட்டுமல்ல, நம்ம குழந்தைகள், குடும்பத்தின் அனைவரும் தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும். எனவேதான் அல்லாவிடமே கேட்டு பெறுவோம். அல்லாவுக்கு பிடித்தமான வழியில் நாம் நடந்து அல்லாவிடமே கையேந்தி கேட்டு அல்லாவின் மூலமே நாம் ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு எண்ணம், உற்சாகம், நம்பிக்கை வரும். எனவே தான் இதை நிச்சயம் உங்கள் குடும்பத்திடம் நீங்கள் எடுத்து கூறி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று கூறிக்கொள்வதோடு, உற்றார் உறவினருக்கும் பகிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.